சோமாவதி அமாவாசை அன்னைக்கு நம்ம விடிகாலையில் சூரிய உதயம் ஆன பிறகு நம்ம அரச மரத்தை 7 முறை வலம் வர வேண்டும். அது எதனால் 7 முறை அப்படிங்கிறது 7 முறை அப்படிங்கிறது நீங்கள் நம்ம உங்களால் முடிஞ்சது 7 முறை சுற்றலாம். அந்த 7 முறை எதற்காக வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியனின் தேரில் உள்ள 7 குதிரைகளின் அம்சமாக அரச மரம் பூமியில் தோன்றியதாக சொல்லப்படுகிறது. அதற்காகத்தான் இந்த 7 முறை நம்ம அரச மரத்தை வலம் வந்தால் போதும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக 7 முறை தான் வரணுமா அப்படின்னு கிடையாது. 108 தடவை கூட நீங்கள் அரச மரத்தை வலம் வரலாம். தனுர்மாத அமாவாசை அன்னைக்கு நம்ம சூரிய உதயம் ஆன பிறகு 10:40 சூரியோதயம் ஆனதிலிருந்து 10:40 நம்ம அரச மரத்தை வலம் வரணும். அப்படி வலம் வரும் பொழுது நம்ம அந்த அரச மரத்திற்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு நாகங்களோடு சேர்ந்து பிரதிஷ்டை பண்ண அந்த ஒரு அரச மரமாக இருந்தால் இன்னும் ரொம்ப சிறப்பு. நீங்கள் இன்னைக்கு வர அமாவாசை தவிர மற்ற சனிக்கிழமைகளில் அரச மரத்தை சுற்றுவதாக இருந்தால் காலை 8:20 நீங்கள் அந்த அரச மரத்தை சுற்றி வலம் வந்துடணும். மற்ற நேரங்களில் நம்ம மதியமோ மாலை நேரங்களிலோ நம்ம செய்யக்கூடாது. இந்த அரச மரத்தை நம்ம சுற்றி வரும்போது நம்ம சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ உங்களுக்கு அதை சொல்கிறேன். மூலத்தோ பிரம்மரூபாய, மத்தியத்தோ விஷ்ணு ரூபாய, அக்ரதः சிவரூபாய, விருக்ஷராஜதே நமக. இந்த மந்திரத்தை சொல்லிட்டே நம்ம வலம் வரணும். இதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். அஸ்வத்த மரங்களுக்குள் நான் அரச மரமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் கீதையில் கிருஷ்ண பரமாத்மா. மேலும் அரச மரத்தின் அடிப்பகுதியில் பிரம்மதேவனும், நடுப்பகுதியில் மகாவிஷ்ணுவும், நுனி பகுதியில் பரமசிவனும் வாசம் செய்கிறார்கள். அதனால தான் மும்மூர்த்தி வடிவமான அரச மரத்தை பூஜை செய்வதும் பிரதட்சணம் செய்வதும் வணங்குவதும் துன்பங்கள் ஏற்படுவதற்கு காரணமான பாபங்களை போக்கி நல்ல அறிவையும் பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்கின்றது சாஸ்திரங்கள். அதோடு கூட சோமாவதி அமாவாசையான இன்னைக்கு நம்ம இந்த அரச மரத்தை ஒரு தடவை நீங்கள் சுற்றுனீங்க அப்படின்னா கூட சொல்ல முடியாத அளவிற்கு பலன்களை பெற முடியும். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எவ்வளவு சுற்ற முடியுமோ சுற்றி இன்றைய நல்ல பலன்களை பெற்று முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தை பெறணும்னு கேட்டுக்கிட்டு இன்றைய ஆன்மீக தகவலை இதோட நான் முடிச்சுக்கிறேன். மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் பகுதியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.